இப்போது மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேசிக்ஸ் சரியா கவர் ஆகல அப்படின்னா தான் நீங்க பயப்படுவீங்க. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களோட எமர்ஜென்சி சேவிங்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு பயம் வரும். அசெட் அலோகேஷன் அ அ பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காம நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயம் வரும். வெறுமனே உங்களோட ஈக்விட்டி போர்ஷன் மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, ப்ராபப்ளி பயம் வரும். ஒரு ஓவரால் வியூ எடுங்க. எவ்வளவு ஈக்விட்டி நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. இபிஎஃப் அளவுக்கு உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க கவலைப்படுறதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையவே கிடையாது. அ உங்களுடைய அடுத்தது 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு தேவை இல்லாத பணத்தை தாராளமாக இப்போ ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, ஸ்லோவா பண்ணலாம். அதுதான் வந்து நம்முடைய கிளையண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டே இருக்கோம்.